அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வஜன வசிய மைய பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த சர்வஜன வசிய மைய எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்காக இந்த மைய பயன்படுத்தலாம். கணவனோ மனைவியோ இந்த மைய பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக நம்மளுடைய பேச்சுக்கு எல்லாரும் கட்டுப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வசிய மைய பயன்படுத்தலாம். மூணாவது, தொழில் வசிய மையாகவும் இதை பயன்படுத்தலாம். சரிங்களா? அதாவது தொழிலில் அதிக லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தொழில் வசிய மையாகவும் இதை பயன்படுத்தலாம். ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களும் இதை பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மந்திரங்கள் உச்சரிக்கக்கூடிய மாந்திரிகர்களாக இருக்கட்டும், இல்லை மந்திரங்கள் உச்சரிக்கக்கூடிய எந்த நபராக வேணாலும் இருக்கட்டும், இந்த மையை நெற்றியில் வச்சுக்கிட்டு நம்ம சொல்லும்போது அந்த மந்திரத்துக்கு உண்டான அதிதேவதையை சீக்கிரமாக வசியம் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதற்காகவும் இந்த வசிய மையை பயன்படுத்தலாம். வசியம்ங்கிறது இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு தேவையாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான். ஏன்னா வசிய சக்தி ஒருவருக்கு இருந்தால் தான் ஒரு செய்யக்கூடிய காரியமாக இருக்கட்டும், சொல்லக்கூடிய சொல்லாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மதிப்பு மரியாதைகள் கட்டுப்பாடுகள் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதற்காக தான் இந்த வசியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவமாகவே இந்த காலகட்டங்களில் கொடுக்குறாங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா, இந்த வசிய மையை எந்த மூலிகைகளை கொண்டு நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா, அதாவது சித்தர்கள் முறைப்படி வெள்ளருக்கு மூலிகை, வெள்ளை விஷ்ணு கிராந்தி மூலிகை, வெள்ளை ஊமத்தை மூலிகை, அதாவது வெண் தாமரை பூவருடைய இதழ்கள் சேர்த்து என்ன செய்வோம்னா, சித்தர்கள் முறைப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகையை கருக்கி மை பக்குவத்தில் அரைச்சி நம்ம என்ன செய்கிறோம்னா, அந்த மூலிகையை சர்வ வசிய மையாக பயன்படுத்துகிறோம். மந்திர உருக்கள் கொடுத்து வசிய மையாக பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இந்த வசிய மை பார்த்திங்கன்னா ரொம்பவும் சுத்தபத்தமாக இருந்து தான் இந்த மையை பயன்படுத்தணும். ஏன்னா இந்த வசிய மையில் சர்வ தேவதாவுமே ஆகர்ஷணமாக இருக்கக்கூடிய ஒரு மை. சரிங்களா? சர்வ தேவதன்னா அனைத்து விதமான தெய்வங்களும் இதில் இருந்து வசியத்தன்மையை கொடுக்கக்கூடியதுனால இது நல்ல காரியங்களுக்கு மட்டும் இதை பயன்படுத்துவது மிக நல்லது. சரிங்களா? இந்த வசிய மை வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த வசிய மையை நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.